கடைசியில் இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் எதுவும் பேசாமல் அவங்க அம்மா கூடயே போயிட்டாரு. இனிமேல் நம்ம ஒன்று சேருவோமா? ஒரு ஃபோன் கூட பண்ணலை இன்னும். ஒருவேளை அவங்க அம்மா முடிவு பண்ண மாதிரி அவரும் நம்மளை வேணான்னு முடிவு எடுத்துட்டாரோ இருக்கும். அவர் அம்மா பேச்சு மீறி எதுவும் பண்ண மாட்டார். இனிமேல் நம்மளும் அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவராக இன்றைக்கி நான் ஃபோன் பண்ண கூட நம்ம எடுக்கக்கூடாது. இதோட எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் நம்ம வீட்டு ஆளுங்க இப்படி பேசுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணமே கிடையாது. நானே எதனா ஒரு பொண்ணு பார்த்துட்டுன்னு வந்தாலும் அது எப்படி கற்றுட்டு வந்தாங்க பாரு சூப்பராக. நேற்றுலேருந்து ஒரு ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. என்னதான் பண்ணுறாவா? அவள் எங்கே பண்ண போகிறா? நம்ம ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டா. நல்ல நாள்லேயும் மேடம் எடுக்க மாட்டாங்க. இப்போ சண்டை வேறு, எங்கேருந்து எடுக்க போகிறாங்க? இந்நேரத்துக்கு என்ன காலை மூடிட்டு இருப்பா. நைட்டே ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ரீசார்ஜ் வேறு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் பார்த்தா ரீசார்ஜ் முடியணுமா? நான் தான் எங்கள் அம்மா பேச்சு கேட்டுன்னு இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு நினச்சின்னு உட்காந்து இருந்திருப்பா. அவ்வளோ அசால்ட்டை விட்டு போயிடுவேன் நான். எவ்வளோ நாளாக நாய் மாதிரி தொத்தி லவ் பண்ணியிருக்கேன். இப்போ அசால்ட்டாக எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க விட்டு போயிட முடியுமா என்னால்? எல்லாரையும் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. பையனா பிறந்துட்டேனே. முதல்ல எங்கள் அம்மா கிட்ட பேசணும். எங்கள் அப்பா எதுக்கு தான் வாயை தந்தாரோ தெரியல. அவர் மட்டும் வாயை மூடி நின்றுன்னா இந்நேரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா எங்கே சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. எது இவங்ககிட்ட காசு பணமே இல்லாத மாதிரி அங்கே போய் கேட்டுனுக்காங்க. 100 நகை வேணும், வண்டி வேணும்னு. அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். இப்போ முதல்ல இவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் எடுக்கிறாலோ பிளாக் பண்ணி வச்சிருக்காளோ? ரிங் போகுது. பிளாக் பண்ணல. கண்டிப்பாக எடுக்க மாட்டா. தெரிஞ்ச கதை தானே, எடுக்க மாட்டானே. வேறு என்ன பண்ணலாம்? வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணலாமா? இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ் அக்கா, பெரிய பொண்ணு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லலாமா? அவங்க என்ன கரன்னு இருக்காங்கன்னு தெரியல, திட்ட போகிறாங்க என்ன. நம்ம அம்மா பேசின பேச்சுக்கு யாருக்கிட்டே இப்போ நம்மளால பேச முடியாது. கேட்பாங்க அவங்க அம்மா அந்த பேச்சு பேசுகிறாங்க, வாய முடி நம்ம இதே உட்காந்து கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவங்களுக்கு மத்தியில் மாட்டின்னு நம்ம மண்டை தான் உருளுது. மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபோன் பண்ணால் எடுக்கலான்னு தெரியல. அப்புறம் எதுக்கு திரும்ப பண்ணி நிற்கா தெரியலையே. பேச மாட்டேன்னு பண்ணிடுவோமா? வேணாம். முடிஞ்ச கதை முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அட்டன் பண்ணோன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நம்பரை பிளாக் பண்ணிடலாம். இந்த எருமை ஃபோன் அட்டன் பண்ணாதான் நான் என்ன சொல்ல வரேன்னே அவளுக்கு தெரியும். எங்கன்னா ஃபோன் எடுக்கிறாளா? ஒரு தடவை அட்டன் பண்ணாதான் நம்ம ஓவராக பண்ணுவோம் அப்படியே. தப்பு நம்ம மேலே வச்சு நம்ம என்ன சண்டை போடுறது? வேறு வழியே இல்லை. பெரிய பொண்ணாக்காக்கு தான் ஃபோன் பண்ணோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி தான் நம்ம பேசணும். வேறு வழியே இல்லை. அவங்க பேர் வேறு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு வேறு தெரியலையே. ஏதோ ஒன்று அக்கான்னு சொல்லி கூப்பிடுவோம். இப்போ அவங்கள விட்ட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாரும் இல்லை. பேசாமல் நம்மளே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா நேராக? வேணாம். அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை எதனா ஆகிட்டு போதும். அவங்க அம்மா வேறு சும்மா இருக்க மாட்டாங்க. பெரிய பொண்ணாக்கிட்டே பேசுவோம். திட்டினாங்கன்னா வாங்கிக்க வேண்டியதுதான். போச்சு, இவங்களும் ஃபோன் எடுக்கல. வேற என்ன பண்ணலாம்? மா என்னடி சொல்றீ? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டிலேருந்து போர் அடிக்குது, அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? வாங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வீட்டில் ஒரே வேலை, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு நின்றல, அதனால கை கால்லாம் வலிக்குது எனக்கு. நீ வேணா போயிட்டு நான் வரல. ஓ, நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? உனக்கு தலை வலிக்குது சொன்னல, அதனால தான் உனக்கு கூப்பிடல. நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். நீ போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்போம். நீ மட்டும் போயிட்டு வரல. பெரிய பொண்ணு வரால கேட்டு அவளுக்கு கூட்டிட்டு போ. டோருக்கு கோயில் தானே, அதுக்கு தனியாக போகிறதுக்கு உனக்கு எதுக்கு? பெரிய பொண்ணு கூப்பிட்டு பாரு. வரேன் இட்டுன்னு போகல, நீயே போயிட்டு வந்துரு. கூப்பிட்டமா, அவங்களுக்கு ஏதோ முருங்கக்காய் எடுக்க போகிறாங்களா, வேலை இருக்கா, அதனால வரல சொல்லிட்டாங்க. ஆமாம், முருங்கக்காய் அரைக்க போகணும்னு சொல்லி நின்றா. அங்கே போய் பார்ப்பல. அப்போ நீ மட்டும் போயிட்டு வந்துரு. ஒரு கற்பூரம் வாங்கி ஏற்றி வச்சுட்டு வந்துரு சாமிக்கு. சரிம்மா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அங்கே போனாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஆமாம்மா, நீ வீட்டுள்ளே இருக்கல, உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வந்துருப்போம். ஒரு நிமிஷம் இல்லை, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜில் பூ இருக்காது, எத்தனை போயிட்டு சாமிக்கு. கோயில் எத்தனை போய் சாமிக்கு. சரி, எத்தனை போகிறேன். முதல்ல போய் தலையெல்லாம் மாறி வந்துடலாம். நம்ம ஒன்று நினச்சா நான் ஒன்று நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? எல்லாம் சரியாயிடும் சீக்கிரம். வேற எங்கே போய் நான் புலம்புவேன்? இங்கே தான் வந்தாகணும். இன்னைக்காவது நான் பேசுறது அந்த கடவுளுக்கு கேட்குதா பார்க்கலாம். முருகா, இந்த கோயிலுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் உனக்கு சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்னால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மாவும் ரொம்ப பாவம். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது எதுவுமே. இதுவரையும் நான் கேட்டு எதுவுமே நீ எனக்கு கொடுக்காம இருந்ததே இல்லை. அதே மாதிரி நான் கேட்காம நிறைய நல்லதுன்னு எனக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இப்போ நடக்கிற பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வரேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லபடியாக நடக்கணும், எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணு. இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லை, நீ தான் பார்த்துக்கணும். இந்த மண்டே இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே. நீ தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணும். இந்த குரலாம் எங்கேயும் கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. நீயா? நீங்களா? லூசு, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேன்ற? எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு நான் எப்படி ஃபோன் எடுப்பேன்? எங்கள் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக ஃபோன் பண்ணுங்க, நான் எடுக்கணுமா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் நீ என்கிட்டயாவது பேசலாம்ல, ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாம்ல. நான் ஃபோன் அட்டன் பண்ணாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். என் சைடு இருக்க நியாயத்தை நீ கேட்கணும்ல. எங்கள் அம்மா பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என்னையும் கஷ்டப்படுத்துற. உங்கள் அம்மா பேசும்போது நீங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக தானே இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க?
போங்க போய் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே கேளுங்க. அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி லூஸ் மாதிரி பேசின்னு இருக்கு? முதல்ல இங்கே பாரு, என்ன பாரு. நான்லாம் யாரையும் பார்த்து பேசுகிற மாதிரி இல்லை. இவ்வளோ நேரம் நான் இங்கேருந்து பேசுனதே முதல்ல தப்பு. நான் வரேன். ஒரு நிமிஷம் நில்லு, போவாத நில்லு. உன் சைடு இருக்க நியாயத்தை மட்டும் நீ சொல்லிட்டு என்னோட பக்கம் கேட்காம போறியே. நான் யார் பேசுறதே கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம். இங்கே பாரு, நீ இப்போ அவசரப்பட்டு போற. இதை விட்டா எனக்கு பேசுகிற சான்ஸ் கிடையாது. நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. சீக்கிரம் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு, என்ன பாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்போ எதுக்கு நீ இப்படி வருத்தப்பட்டு கோவப்பட்டு பேசுற? நம்ம 2 பேரும் லவ் பண்ணல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணி அவனை இப்படி நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு? உங்கள் அம்மா அவளை பேசியதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட வேலை. அதை பத்தி நீ வருத்தப்படாத. அவங்க எங்கள் அம்மா வந்து பேச்சு பேசிட்டு போனாங்களே, அதுக்கு உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, அதுக்கு என்ன பதில்? அதுக்கான பதில் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து உங்க வீட்டுல மறுபடியும் பொண்ணு கேட்பாங்க. அதுதான். அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நடக்கும்னு நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நான் நடத்தி காட்டுவேன். அந்த ஒரு விஷயத்தை நீ மனசுல வச்சு நீ என்கிட்ட பேசாம போயிடாத. முதல்ல நீங்கள் சொன்னதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். உன்னோட சப்போர்ட் இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா செய்ய முடியும் சொல்லு? இதில் நான் என்ன சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு? அப்ப நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணலையா? அப்படிதான் நீ பேசுற. நான் எப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? அது எனக்கு தெரியாது. இது எப்படி பதில் ஆகும்? நீ லவ் பண்ணுறதுனால தான் நான் எங்கள் வீட்டில் இந்த ஆளு கூட்டின்னு வந்து பொண்ணு பார்க்கறது கூட வந்தேன். இல்லைனா நான் ஏன் வந்திருப்பேன்? நான் உங்களை வர சொன்னேன். அது நீங்களும் எங்கள் அம்மாவும் பண்ண வேலை, அது எனக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் திரும்ப உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்பேன். ஒரு நாள் உனக்கு கல்யாணம் பண்ணி போவேன். ஆனால் நீ வந்து தவறான முடிவு எதுவும் எடுத்துடாத. நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமாக சொல்லு. இது எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எது விருப்பமோ அதான் என்னோட விருப்பமோ. அப்போ உங்கள் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா? ஒத்துக்கலைன்னா நானும் ஒத்துக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் பேசி சம்மந்தம் வாங்கினீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைனா பிரியத்தை விட வேறு வழி எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா விட்டுட்டு உங்க கூட வருவேன்னா நீங்கள் ஒருபோதும் நினச்சி பார்க்காதீங்க. இப்போ யாரும் உங்கள் அம்மா விட்டுட்டுல உன்னை வர சொல்ல. நான் வந்து பேசுகிறேன்னு தான் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா கூட்டின்னு வந்து நான் பேசுகிறேன் வீட்டில். அது உங்களோட இஷ்டம். சரி, நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி எடுக்காமல் இருக்காத. முதல்ல நம்பரை அன்பிளாக் பண்ண, அப்புறம் நான் எப்படி பேச முடியும் உங்ககிட்ட? எனக்கு அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? முதல்ல எங்கள் அம்மா ஒத்துக்கினதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இது வேறையா? சரி. அது வரையும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, என்னை பார்க்க வராதீங்க. நீயே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தானே நானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நானே ஒரே ஆளை எல்லாத்தையும் எப்படி தனியாக சமாளிக்க முடியும் சொல்லு? எனக்கு துணையாக நீயும் என்னை லவ் பண்ணால் தானே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேச முடியும், போக முடியும், வர முடியும். நீ வந்து உங்கள் அம்மா பக்கமே சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் என்ன தான் பண்ணுவேன்? நான் உன்னை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? தெரியாது. எது கேட்டாலும் தெரியாதுன்னா நான் என்ன தான் பண்ண முடியும்? இங்கே பாரு, என் மூஞ்சி பாரு. சொல்லுங்க. என்ன பிடிக்குமா பிடிக்காதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ போயினே இருக்கலாம். பிடிக்கும். அதை கொஞ்சம் சிரிச்சா மாதிரியே மூஞ்சி வச்சுன்னு சொன்னால் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பிடிக்கும். போதுமா, நான் கிளம்புறேன். இப்போ எப்படி மூஞ்சி அழகாக இருக்குது? இதுக்கு முன்னாடி வச்சிருந்த சுங்கிட்ட மாதிரி பார்க்கவே சகிக்கல. நான் வரேன். சரி, மறக்காம நம்பர் அன்பிளாக் பண்ணிடு. முதல்ல நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, அப்புறம் அன்பிளாக் பண்ணிக்கலாம். முதல்ல எனக்கு அந்த வேலை தான். போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வாங்க மேடம். எதில் மேடம் வந்தீங்க? நடந்து வந்தீங்களா? இல்லை சார், ஸ்கூட்டியில் தான் வந்தேன். நானே போய்க்கிறேன். ஒன்றும் இல்லை, நடந்து வந்திருந்தீங்கன்னா ட்ராப் பண்ணலாம் தான் கேட்டேன். நோ தேங்க்ஸ், நாங்களே பார்த்துக்குறோம். எங்ககிட்ட வண்டி இருக்குது, நாங்கள் அதில் போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படி தள்ள ஏறி உட்காந்துப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக சிரித்து பேசிட்டா. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும்.